திருக்குறளிலே மிகவும் முக்கியமான திருக்குறள். வருங்கால சமுதாய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் பணிதல் நன்றாம், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த குறளுக்கு என்ன விளக்கம்? மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர்கள் சொல்லுங்க, விளக்கம் பார்க்கலாம். தெரியாதுன்னா தெரிஞ்சு கேட்டுங்க. வள்ளுவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர் பரிமேலழகர். ஏன் உரையாசிரியர் வாயிலாக நாம் பொருளை தெரிந்து கொண்டோம் என்ற நாமெல்லாம் சொல்லிலிருந்து பொருளை தெரிந்து கொள்ளும். அவர்கள் பொருளிலிருந்து சொல்லுக்கு செல்வார்கள். அவர்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் தான் உரையாசிரியர்களுக்கு. ஒருவனுக்கு பெருமிதம் தன் குலத்தாலே வரும். ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். ஒருவனுக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்கிறார். ஒருவனுக்கு பெருமிதம் தன் குலத்தினாலே வரும்னா என்ன? நான் பெரிய பிராமணன், கவுண்டன், தேவன், பன்னியன், என்னென்னமோ சொல்லலாம். அந்த ஜாதி பெருமை அவனுக்கு இருக்கும், அந்த பெருமிதம் இருக்கும் அவன்கிட்ட. அந்த பெருமிதம் தருகிற பண்பே அவனை அடக்கும். அந்த குலம் தருகிற பண்பே அவனை அடக்கும். ஒரு ஐயனா இருந்துட்டு நான் பெரிய பிராமணனில் முதல் ஜாதின்னு சொல்லிட்டு மீன் வாங்கினா நான் எவனும் மதிப்பானா? அந்த குலம் தருகிற பண்பே அடக்கம். அடுத்தது போகிறாரு. ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். நிறைய படிச்சிருக்கான் சார், ஐஏஎஸ், ஐஐடி எல்லாம் படிச்சிருக்கான், என்னை விட அறிவாளி கிடையாதுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் கற்ற கல்வியே அவன் பண்பை அடக்கம். அடுத்தது சொல்கிறார். ஒருவனுக்கு பெருமிதம் குலத்தினாலே வரும், ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும், அந்த கல்வி தருகிற அறிவே அவனை அடக்கும் அப்படிம்பார். காமராஜ் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த பல கதை சொல்லியிருப்பேன். மதுரையில் பெரிய புயல் வந்துட்டு, வெள்ளம் வந்துட்டு, மக்கள் சாப்பிட 3 நாள் அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மிச்சம் எப்படி சாப்பாடை கொண்டு போகிற ரோடெல்லாம் மரம். அப்போ அதிகம் படிக்காத அவர் காமராஜர் சொன்னார், இந்த ரோட்டில் உள்ள மரத்தை வெட்டி அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடலாம் இலவசம்ன்றார். ரோடு கிளியர் ஆச்சு, உடனே சாப்பாடு போனது. இப்போ எங்கே அந்த கல்வி அறிவு நின்றது? நிறைய படித்தவரா? ஐஏஎஸ் படித்தவரா காமராஜ்? புரியுங்களா? இதுலேருந்து என்னது? நிறைய படித்தவங்களாம் மூக்கோடாக போட்டு போட்டான். ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும், கல்வியினால் வருகிற அறிவே அவனை அடக்கம். 3வது, ஒருவனுக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும், அந்த செல்வம் அவனை அடக்காது, அவனாக அடங்கினால்தான் உண்டு. நிறைய கோடீஸ்வரன் சார், பெரிய பணக்காரன், அவன்கிட்ட எந்த அட்வைஸ் சொல்லி பாருங்க கேட்க மாட்டான். அவன் சொல்கிறதான் சட்டம், நியாயம் பேசுவான். அவனாக மதித்து கடவுளை வணங்கினான்னா பெரிய விஷயம். நான் சொல்ல புரியுங்களா? அதை தான் இந்த குறளில் சொல்கிறார்.